ஆசீர்வதிப்பாராக. இந்த மத்திய வார ஆராதனையிலே மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவருக்கும் இயேசுவின் திருநாமத்தினாலே நான் மனதார வாழ்த்தி வரவேற்று கொண்டு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் தேவ செய்திக்காக கரண்ட் சிச்சுவேஷன், இந்த காலத்தில் நடைபெறுகிற ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை நான் வேதாகம சத்தியங்களோடு கலந்து உங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இந்த ஒரு வாரமாக ஒரு காணொளி அமெரிக்கா தேசத்தில் நடைபெறுகிற ஒரு சம்பவத்தை குறித்து தொடர்ச்சியாக சில காணொளிகள் வெளிவந்து கொண்டே இருந்தது. அதை நான் கண்டுகொண்டே இருந்தேன். அதை குறித்து இன்னும் அதிகமாக நான் தேடி படிக்க ஆரம்பித்தேன். அப்படி படித்து கொண்டிருக்கும் பொழுது காலையில் இன்னொரு காணொளியை பார்க்கும்படியான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த காணொளி என்னவென்றால், அமெரிக்கா தேசத்தின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். என்ன அறிவிப்பை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, வி ஆர் த ஒன் நேஷன், நம்ம ஒரே நாடா ஒரே இணைப்பில் நம்ம எல்லாரும் இணையக்கூடிய நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அந்த ஓர்ஷிப் என்ற வார்த்தையை அவங்க நல்ல வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரே கூட்டமாக இணைந்து ஒரு ஆராதனையை செய்யக்கூடிய ஒரு காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த 2026 வருஷத்தில் அந்த காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சில காரியங்களை பேசுவதை என்னால் பார்க்க முடிந்ததுங்க. ஸோ அதே சிந்தையோடு கூட நான் வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்தேன். வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வேத பகுதியை பலமுறை நான் படித்திருக்கிறேன், பல சத்தியங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன் இதிலிருந்து. ஆனாலும் இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் என்ன சத்தியத்தை இந்த நாள் எனக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்த வேளையில் 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம், 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம், அந்த 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். சம்பவம் என்னன்றதை முதலாவது நான் சொல்லிடுறேன். அந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன பாடம் இருக்கிறது என்பதை ஒரு கணம் பார்க்கலாம் பாருங்களேன். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புவுக்கு பிறந்த தோகோவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான ஏராகமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பென்னினாள். பென்னினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனாகிய ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பென்னினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இந்த சம்பவம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச சம்பவம் இல்லைங்களா? ரொம்ப பரிச்சயமான சம்பவம். நான் சமீப காலத்தில் படித்து கொண்டிருக்கிற சத்தியத்துக்கு ஒப்புமையாக என்ன சத்தியம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த பரிச்சயமான சம்பவத்தில் சில மிக முக்கியமான கேரக்டர்ஸ் வராங்க. என்ன காரியம் அப்படின்னா, வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று இந்த எல்கானா தன் குடும்பத்தோடு பலி செலுத்துவது அவருடைய வழக்கம். இந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள் உள்ளனர். அதில் ஒரு மனைவி பேர் என்னங்க? அன்னாள். மற்றொரு மனைவி பேர் பென்னினாள். இந்த 2 மனைவிகள் இவர்களும் எல்கானாவோடு ஆலயத்துக்கு தான் போகிறாங்க. ஆலயத்துக்கு வருஷந்தோறும் போய்கிட்டே இருக்கிறாங்க. வருஷந்தோறும் சென்று தேவனுக்கென்று பலியிடுவது அவருடைய வழக்கமாக இருந்தது. ஆனால் இதே போல் ஒரு வருஷம் போயிருக்கும் பொழுது அந்த எல்கானா என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த பென்னினாளுக்கும் அவருடைய குமாரனுக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்டு அன்னாளுக்கு அந்த பங்கு அப்படி என்ன பண்ணுறாரு? இரட்டிப்பாய் கொடுக்கிறார். ஏன் இரட்டிப்பாய் கொடுக்கிறார் அப்படின்னா, இவளுக்கு பிள்ளை இல்லாதபடியினால அந்த எல்கானா எவ்வளவாய் இவளை சிநேகிக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்காக என்ன செய்கிறார் அப்படின்னா இரட்டிப்பான பங்கை கொடுக்கிறார். நான் அந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருந்தேன். சம்பவத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சம்பவம் சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்திரீ மற்றொரு ஸ்திரீயை என்ன செய்கிறாங்க?
துன்பப்படுத்துறாங்க. யார் யாரை துன்பப்படுத்துகிறது அப்படின்னா, அன்னாளை பென்னினால் என்ன செய்யறாங்க? துன்பப்படுத்துறாங்க. அப்ப இந்த துன்பப்படுத்துகிற சமயத்தில் எப்படி துன்பப்படுத்துறாங்க அப்படின்னா, இங்க நம்ம வசனத்தை வாசிச்சோம். வருஷந்தோறும் இந்த ஸ்திரீயை, அன்னாளை இந்த பென்னினால் என்ன பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க? கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த அன்னாலோ வருஷந்தோறும் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருப்பது தான் இவருடைய வழக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தில் வாசித்தோம். நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த அன்னாள் மனம் கசந்து தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணாங்க? ஜெபித்தாங்க. ஜெபித்தபடியினால தேவனாகிய கர்த்தருடைய உள்ளத்தை புரிந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இந்த அன்னாள் கையில் இருந்தபடியினால கர்த்தர் அடைத்து வைத்திருந்த அந்த கர்ப்பத்தை விடுதலை பண்ணி இந்த தாயாருக்கு சாமுவேல் என்ற ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஒரு ஆச்சரியத்தை பாருங்க. இங்க ஒரு ஸ்திரீ மற்றொரு ஸ்திரியை துன்பப்படுத்துறாங்க. இப்ப துன்பப்படுத்துகிற ஸ்திரீ எப்படிப்பட்டவர்கள் என்பதை 2 சாமுவேலின் புத்தகம் 1வது வசனத்திலிருந்தே வாசிக்க போறேன். ரொம்ப கவனத்தோடு கவனிங்களேன். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கள் யதார்த்தமைகள் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். 5வது வசனம் ரொம்ப மிக முக்கியமான வசனம், கவனிங்க. திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாய் இருந்தவள் எத்தனை பெற்றாலாம்? 7 பெற்றாள். அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். இங்க ஒரு ஸ்திரீ மற்றொரு ஸ்திரியை துன்பப்படுத்துறாங்க. இப்ப துன்பப்படுத்தின ஸ்திரீ, துன்பப்பட்ட ஸ்திரியை நாம் பார்க்கும் பொழுது 2 ஸ்திரீகள் தான் இந்த சம்பவத்தில் வராங்க. ஒன்று துன்பப்படுகிற ஸ்திரீ, இன்னொன்று துன்பப்படுத்துகிற ஸ்திரீ. இப்ப அந்த துன்பப்பட்ட ஸ்திரீ யாரு நமக்கு நல்லாவே தெரியும். யாருங்க? அன்னாள். நான் புரியுற மாதிரி சொல்றேன், புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. ஒரு ஸ்திரீ 7 பெற்றிருக்கிறா. அந்த 7 பெற்ற ஸ்திரியை மற்றொரு ஸ்திரீ என்ன பண்றா? துன்பப்படுத்துறா. வசனத்தை தெளிவாக வாசிக்கிறோம். மலடியா இருந்தவளோ 7 பெற்றாள். இப்போ இந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். ஏதோ இது அன்னாள் பெனினாள் விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. இது ஏதோ வேறு ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிற மாதிரி என் மனதில் ஒரு சின்ன ஒரு தாக்கம் ஏற்பட்டது. நான் தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான பாடத்தை என்னால் பார்க்க முடிந்ததுங்க. என்ன அப்படின்னா, 2 ஸ்திரீகள், அன்னைக்கு 2 ஸ்திரீகள் இருந்தாங்க. 2 ஸ்திரீகள்ல 7 பெற்ற ஸ்திரீயை ஒரு ஸ்திரீ துன்பப்படுத்தினா அப்படின்னு பார்க்குறோம். இந்த சம்பவம் அப்படியே முடிவு காலத்தில் நடைபெற போகிற ஒரு சம்பவம் என்பதை நான் ரொம்ப ஆராயும் போது ஒரு விஷயத்தை புரிக்க முடிஞ்சது. யோசித்து பாருங்களேன். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. முடிவு காலத்தில் நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சம்பவத்தில் எனக்கு என்னப்பா எச்சரிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 ஸ்திரீகள் வந்தாங்க இல்லைங்களா. இப்போ அப்படியே முடிவு காலத்துக்கு வாங்க. முடிவு காலத்திலையும் 2 ஸ்திரீகள் இருக்கிறாங்களா? என்னங்க நினைக்கிறீங்க? வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்ப பாடத்தை படிக்கும்போது உண்மையான ஒரு ஸ்திரீ, போலியான ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொன்ன நான். நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்திரீ என்பது வேதாகமத்தில் யாரை குறிக்கிறதா இருக்கிறது. வசனத்தை வாசிப்போம் வாங்களேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனம் 1-2 நம்ம கொஞ்சம் வாசிப்போம். பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். 1-2 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் சேர்ந்து வாசிப்போம். என் புத்தி இனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. அடுத்த வார்த்தையை கவனிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக எப்படிப்பட்ட வைராக்கியமா வார்த்தை சொல்லுது, தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்திரீ என்பது வேதாகமத்தில் எதை குறிக்குது. எபேசியர் 5வது அதிகாரத்தின் அடிப்படை சபை அப்படின்னு தெரியும். அப்போ
எப்படி முன் நாட்கள்ல 2 ஸ்திரீகள் இருந்தாங்களோ அதே போல முடிவு காலத்திலயும் 2 ஸ்திரீகள் இருக்கிறாங்க, 2 சபை இருக்குது. இப்ப 2 சபைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க ஒரு சபை எதை பெற்றிருக்கணும்? ஏழை பெற்றிருக்கணும். இந்த முடிவு காலத்தில் ஏழை பெற்றிருக்கிற திருச்சபை எது தெரியுங்களா? எதுங்க? ஏழை பெற்றெடுத்த திருச்சபை எது? 7ஆம் நாளை பெற்றெடுத்த திருச்சபை எதுங்க? 7ஆம் நாளை தனக்காக வைத்திருக்கிற திருச்சபை எதுங்க? மீதமான திருச்சபை. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, அன்னைக்கு எப்படி அந்த ஸ்திரீ ஏழை பெற்றவளை துன்பப்படுத்தினாலோ அதே போல இந்த முடிவு காலத்தில் 7ஆம் நாளை பெற்றெடுத்து அந்த 7ஆம் நாளை பாதுகாக்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறா, ஒரு சபை இருக்குது. இப்ப அந்த உண்மையான திருச்சபையை உபத்திரவப்படுத்துவதற்கு இன்னொரு ஸ்திரீ என்ன பண்றா? வரா. இன்னொரு சபை வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த சபை எதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் முழுவதுமாகவே அந்த ஸ்திரீயை பற்றி தான் பேசுது. சரிங்க, இந்த உபத்திரவத்தின் காலம் எப்போ வரும்? எப்போ வரும்? இந்த 7 பெற்றவளை துன்பப்படுத்தணும். இப்போ 7 பெற்றவளை துன்பப்படுத்துகிற காரியங்கள் இருக்கிறது அப்படின்னா இந்த சம்பவம் எப்போ வரும்? எப்போ துன்பப்படுத்துவா? 7 பெற்றெடுத்தவளை எப்போ துன்பப்படுத்துவா? ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? உலகம் ரொம்ப நெருக்கமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் பல வருஷம் இந்த உலகத்தில் வாழலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி வருகிறது. அதில் நிறைவேற்றம் அடைந்த காரியம் ஏற்கனவே ஏழை பெற்றவளை துன்பப்படுத்தினா. எப்போ துன்பப்படுத்தினா? வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. சபை எங்கே போச்சுன்னா வனாந்தரத்துக்கு போச்சு. 1260 வருடம் இந்த உண்மையான திருச்சபை அது துன்பப்படுத்தப்பட்டு கஷ்டப்படுத்தப்பட்டு வனாந்தரத்தில் சபை போகிற அளவிற்கு ஒரு இருண்ட காலத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அன்னைக்கு அந்த துன்பங்களை தேவ திருச்சபை எப்படி அனுபவித்ததோ அதே போல இப்ப அந்த காயப்பட்ட மிருகம் சொஸ்தமடையுது. காயப்பட்ட மிருகம் சொஸ்தமடைஞ்சு என்ன செய்யுது அப்படின்னா மீண்டும் இந்த உண்மையான திருச்சபையை உபத்திரவப்படுத்துவதற்கான காலத்திற்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காலையில் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் பேசின ஒரு விஷயத்தை நான் ரொம்ப கவனித்தேன் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரே நேஷனாக இருக்கிறோம், தொழுகையிலும் ஒன்று கூடி நம்ம வர வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னா, நீங்களும் நானும் எது இந்த உலகத்தில் நிறைவேறப் போகிறது என்று காத்து கொண்டிருக்கிறோமோ அதற்கான அந்த படிதரத்துக்குள்ளாக அவர்கள் இறங்கி விட்டார்கள் என்ற காரியத்தை அவர் கொஞ்சம் சிம்பாலிக்காக சொல்கிறார். டைரக்டாக சொல்ல நேஷனல் சண்டேலா தான் அப்படின்னு அவர் டைரக்டாக அந்த வார்த்தையை போடாமல் நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஒன்று கூடி ஒரே நாளில் தான் நம்ம என்ன பண்ணணும்? வொர்ஷிப் பண்ணணும், தொழுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்க முடிந்ததுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளாய் கடந்து சென்றிருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுங்க. ஏன்னா அங்கு சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ மற்றொரு ஸ்திரியை துன்பப்படுத்தினா, துன்பப்பட்ட ஸ்திரீ ஏழை பெற்றெடுத்தவள். இந்த முடிவு காலத்திலையும் 2 ஸ்திரீகள் இருக்கிறாங்க, 2 சபைகள் இருக்குது. ஒன்று உண்மையான திருச்சபை, மற்றொன்று போலியான திருச்சபை. இந்த போலியான திருச்சபை உண்மையான திருச்சபையை ஏழை பெற்றெடுத்தவளை உபத்திரவப்படுத்தின நாட்கள் ஏற்கனவே வரலாற்றில் இருக்கிறது. இப்ப காயப்பட்ட மிருகம் மீண்டும் சொஸ்தமடைஞ்சிருக்கிறது. சொஸ்தமடைந்த மிருகம் என்ன செய்ய போகுது அப்படின்னா மீண்டுமாக உண்மையான திருச்சபையை துன்பப்படுத்துவதற்கான எல்லா வழிகளையும் வாய்ப்புகளையும் அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, இவைகளெல்லாம் சம்பவிக்கிற பொழுது நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, அவருடைய வருகை வெகு சமீபம். ஸோ ஒரு விஷயத்தை அலாரம் கொடுக்குறாங்க. என்ன அலாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கான காலம் முடிவிற்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்ற அலாரத்தை அவங்க எப்போ ஆரம்பித்தாங்க தெரியுங்களா? கொரோனாவிலே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொரோனாவினுடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் போய் தேடி படிப்போம் அப்படின்னா எல்லாமே திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொன்றும் திட்டமிடப்பட்டு கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு ஒரு நிலைக்கு அவங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக நம்ம இந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, என்னதான் அமெரிக்காவில் எல்லாம் ஒன்று கூடுறாங்க, ஒன்று கூடி ஒரே நாளில் தொழுகையை செய்ய போகிறாங்க. தொழுகையை அவங்க செய்துட்டு போகிறாங்க, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யாராவது உள்ளத்தில் நினைக்கிறீங்களா நீங்கள்? சரி, நான் கேள்வியாக வைக்கிறேன். ஒன்று சேர்ந்து அவங்க தொழுகை செஞ்சுட்டு போகிறாங்க, நமக்கு என்ன பிரச்சனை?
நம்ம தொழ போகிறோம், அவங்க தொழுது கொண்டு இருக்க போகிறாங்க. நமக்கு என்ன பிரச்சனை? அதில் என்னங்க நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் வாங்க. என்ன செய்து நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னெல்லாம் சந்திக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் நம்ம வாசிக்கணும் இல்லைங்களா? எங்கே வாசிக்க போகிறோம்? வசனம் 11லேருந்து நான் வாசிக்க போகிறேன். 13வது அதிகாரம் வசனம் 11லேருந்து வாசிக்க போகிறேன். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. வலு சர்ப்பத்தை போல் பேசினது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 2 உள்ள கொம்பு அது எந்த தேசத்தை குறிக்கிறது அப்படின்னு. வசனம் வாசிக்கிறேன். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்போ இங்கே வசனம் சொல்லுது, அந்த 2 கொம்புள்ள மிருக ஆட்டுக்குட்டி யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அது யாருன்னு அமெரிக்கா தேசம். இந்த அமெரிக்கா தேசம் என்ன செய்யுது அப்படின்னா, காயப்பட்ட ஒரு மிருகம் இருக்கிறது. அந்த காயப்பட்ட மிருகமும் யாரும் நமக்கு நல்லாவே தெரியும். அவர் தான் சின்ன ராஜா அவருடைய ஆட்சி. இப்போ அந்த ஆட்சி வரும்போது என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா, எல்லாம் ஒன்று கூடி அந்த மிருகத்தை வணங்க வேண்டும். அப்படி மிருகத்தை வணங்காதவர்களுக்கு என்ன தண்டனையா? கொலை செய்யப்பட போகிறார்கள். இதே காரியத்தை தான் நீங்கள் சுவிசேஷ புத்தகங்களில் வாசிக்க முடியும். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கொலை செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றார். ஆண்டவருக்காக நாம் நிற்கிற பொழுது உபத்திரவமும் பாடுகளையும் துன்பங்களையும் நாம் அனுபவித்தாக தான் வேண்டுமா? அப்போ வேதாகம சத்தியம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, அந்த சம்பவம் நடைபெறுவதற்கான சூழலுக்குள்ளாக இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறது. 2 ஸ்திரீகள், ஒரு ஸ்திரீ துன்பப்படுத்துகிற ஸ்திரீ, இன்னொரு ஸ்திரீ துன்பப்பட்ட ஸ்திரீ. அந்த துன்பப்பட்ட ஸ்திரீ தான் ஏழை பெற்றவள். இன்னைக்கு இன்னொரு காரியங்கள் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, 7ஆம் நாளை பெற்ற ஒரு திருச்சபை இருக்கிறது. இந்த 7ஆம் நாளை பெற்ற திருச்சபையை இந்த போலியான ஸ்திரீ என்ன செய்யறா அப்படின்னா, உபத்திரவப்படுத்தினா இப்போ மீண்டும் அந்த உபத்திரவம் எழும்ப போகிறது. அன்பானவர்களே, அதை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கல. அந்த 13வது அதிகாரத்தில் வசனம் 16 நான் வாசிக்கிறேன். அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக இந்த உலகம் போய்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். நீங்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தின் விலைகள் எல்லாமே ரொம்ப உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் உங்களுக்கு என்னங்க நினைவுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏன் தங்கம் விலை உயருது? என்ன காரணம்? ஒரு விஷயம் நம்ம நாடு சந்திக்க போகிறது என்பதை அந்த காரியங்கள் சென்சஸ் மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சீக்கிரமாய் பொருளாதார வீழ்ச்சிக்குள்ளே இந்த உலகம் கடந்து போய்கிட்டே இருக்குது. பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதை இந்த வெளிப்படுத்தல் 13 படித்தா தான் தெரியுங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் அந்த காரியங்களுக்கெல்லாம் ஆயத்தமானவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆயத்தமான வாழ்க்கை முறை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை ஒரு கணம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு வாசனம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். மத்திய எழுதின நற்செய்தி உள்ள இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோவாவின் நாட்களில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாருடைய நாட்களிலும்
நடக்கும். மத்திய 24வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் அப்படின்னா வசனம் 37-38 நான் வாசித்து முடிக்கிறேன் பாருங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் எப்படி இருந்தாங்களா? உணராதிருந்தார்கள். இன்னைக்கு அப்படியே சிந்திச்சு பாருங்க. நோவா காலத்தில் உணர்வில்லாத ஒரு நிலை அன்னைக்கு உலகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு அந்த நிலை உலகத்தில் இருக்கிறதா, அந்த நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நம்ம எல்லாம் உணர்வடைந்தவர்களாய் காணப்படுகிறோமா? வேதாகமத்தின் சத்தியங்களும் தீர்க்க தரிசனங்களும் உலகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் இந்த தீர்க்க தரிசனங்கள் நடைபெறுகிற பொழுது ஏன் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் முன்கூட்டியே சொன்னார் அப்படின்னா நீங்களும் நானும் விசுவாசிக்கணும், நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் இவ்வளோ சத்தியங்களை நமக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவங்கள் உலகங்கள் நடைபெறுகிற பொழுது நாம் உணர்வடைந்து அந்த சம்பவங்களுக்கு ஆயத்தமாகின சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க? சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, அன்னைக்கு ஒரு ஸ்திரீ மற்றொரு ஸ்திரியை துன்பப்படுத்தினா இன்னைக்கு இந்த முடிவு காலத்தில் ஏழை பெற்ற 7ஆம் நாளை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்துவதற்கான எல்லா வழிகளையும் வாய்ப்புகளையும் போலியான ஸ்திரீ ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறா. அந்த துன்பங்கள் இந்த பூமியில் நிகழ்த்தப்படுகிற பொழுது நாம் துன்பங்களை சகிக்கிற அளவிற்குள்ளாக நீங்கள் நானும் இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். வரக்கூடிய சம்பவங்களுக்கு நாம் ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.